ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பஜ்ஜி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம பொட்டேட்டோ பஜ்ஜி, எக் பஜ்ஜி தனித்தனியாக செஞ்சுருப்போம். ரெண்டையும் சேர்த்து வச்சு டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 3 முட்டை எடுத்துக்கிட்டேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். பொட்டேட்டோவை தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்த பொட்டேட்டோவை தண்ணியில் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போது எக்கையும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட பொட்டேட்டோ ஸ்லைசர் எக் ஸ்லைசர் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை தூவி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் பண்ண பொட்டேட்டோவை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இது மேலே ஸ்லைஸ் பண்ண எக்கையும் எடுத்து வச்சுக்கிறேன். அது மேலே இன்னொரு பொட்டேட்டோ ஸ்லைஸும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொட்டேட்டோவும் பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்தால் சூப்பரான பொட்டேட்டோ பஜ்ஜி ரெடி. எக் ஸ்டஃப் பண்ண பொட்டேட்டோ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவிச்ச முட்டை பிடிக்காத குழந்தைங்க கூட இதில் எக்கு வச்சுருக்கிறது அவ்வளோவா தெரியாது. அந்த பொட்டேட்டோவோட சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது. அதனால் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ஒரு பஜ்ஜியை நீங்களும் ஸ்கூல் விட்டு வர உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.